அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. 2-3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே ஈரோட்டு பூகம்பம், அதாவது தமிழர்களுடைய வாழ்வியலையே மாற்றியவர். ஏன்னா பெண் கல்வி ஊக்குவித்தவர். பெண்கள்லாம் படிக்கணும், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். ஏன்னா பெண்கள் தான் அந்த நாட்டினுடைய எல்லா துறைக்கும் வரணும்னு இன்றைக்கி இல்லை, 1930 காலகட்டங்களிலே அவர் மாநாடுகளெல்லாம் தீர்மானமாக போட்டு அவர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும். அவங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கும் கேட்ட காலகட்டத்திலேயே அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும், பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் ஒரு நாடும் ஒரு சமூகம் முன்னேறும் என்கிற ஆணித்தனமான நம்பிக்கையை அன்றே வைத்திருந்தார். அப்பேற்பட்ட பெரியார் அவர்களுக்குத்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், எங்கள் ஆருயிர் அண்ணன், பாசத்திற்குரிய பாசத்தலைவர், எங்கள் குடும்பத் தலைவர், அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெரியார் அவர்களுடைய படத்தினை திறந்து வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய பேருரை ஆற்றியுள்ளார். இது பெரியாருக்கும் மட்டும் கிடைத்த பெருமை அல்ல, நமக்கு கிடைத்த பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை அல்ல, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கே கிடைத்த பெருமை. ஏனென்றால் ஒரு விழிப்புணர்வை அதாவது அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் எல்லா துறையிலும் இன்று எப்படி பெண்கள் கோலோச்சி நிற்கிறார்களோ அனைத்து துறைகளிலும் அதை அன்றே வலியுறுத்தியவர் நம்முடைய தலைவர் பெரியார் அவர்கள். ஏன்னா பெரியார் மட்டும் இந்த சமுதாயத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ ஒரு சிரமத்துக்குள்ளாக இருப்போம். ஏன்னா பெண்கள் ஏன் படிக்கணும்லாம் அன்றைக்கி கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி படிக்காத ஒரு சமுதாயம் இருந்ததுன்னா அது ரொம்ப இதுன்னு சொல்லித்தான் அவர் பெண்கள் படிக்கணும், இந்த பெண்கள் படித்தா மட்டும்தான் இந்த சமுதாய முன்னேற்றம் அடையுங்கிறத ஆணித்தனமான நம்பினார். அதை அவர் வழி வந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும், இனமான தலைவர் கலைஞர் அவர்களும், இனமான பேராசிரியர் அவர்களும், அவர்கள் வழி வந்த நம்முடைய இன்றைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களும் பெரியார் கண்ட கனவுகளையெல்லாம் ஒவ்வொன்றாக எப்படி பெரியார் கனவு சமத்துவத்தை அனைத்து சமூகத்திനും ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லி சமத்துவத்தை நினைச்சாரோ அதை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு நடைமுறை கொண்டு வந்தார். அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அச்சலரான்னு சொன்னாங்க. அதை கலைஞர் இருக்கும்போதே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி அனைத்து கோயில்களும் பெண்களும் பூஜை பண்ணலாம், பூஜை அறைக்கில் செல்லலாங்கிற ஒரு உத்தரவையும் போட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆக அனைத்து துறையிலும் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். என்னால் பெரியார் தான் இந்த இந்திய ஒன்றிய கண்டத்தில் இன்றைக்கு எப்படி பெண்கள் இருக்க வேண்டும், பெண் சமூகம் எப்படி முன்னேற வேண்டும் என்று பெண்களுக்காக ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண்களுக்குண்டான தேவைகளை அத்தனையும் அது ஒரு செய்தி வைத்தார், புரிய வைத்தார். அவர்தான் பெரியார்.